எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இறால் நான் சொன்ன பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கண்ணா. இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பா இறாலுன்னா இறால் அப்படியே வாசனை பொங்குதுங்க. இந்த இறால் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அற்புதமான ஒரு சுவையான இறால் குருமா. இந்த இறால் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. வாங்க நம்ம இந்த இறால் குருமா பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இறால் குருமாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். இறால் குருமா செய்ய தேவையான பொருட்கள் வந்து 1/4 கிலோ இறால், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். 3 தக்காளி அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலை, மல்லி இலை கொஞ்சம், 25 ml அதாவது ஒரு 3 ஸ்பூனு அளவுக்கு தயிர், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கறி மசாலா, ஒரு பட்டை, 2 இலை, 5 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 1 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிங்க. குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த இலை பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம். நல்லா எல்லாத்தையும் வதக்குங்க. சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் கலந்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் கூட போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, அதையும் நல்லா வதக்கிட்டுருங்க. அடுத்தது புதினா, புதினா இலையும் போட்டுருங்க. புதினா இலையை முன்னாடி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் முன்னாடியே போடுறேன். குருமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த முன்னாடியே போட்டுருக்கேன் அந்த புதினாவை. போட்டவுடனே ஒரு வாசனை அவ்வளோ அம்சமாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது தக்காளி, இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடணும். ஏன்னா அது நம்ம பச்சையை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா பச்சை வாசனை போட்டோம். தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக, அதாவது 1/4 ஸ்பூன் சொன்னல இந்த கறி மசாலா, அதை போட்டுங்க. அதை போட்டு நல்லா வதக்கிங்க. அது கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது வந்து உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் போட்டுங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க கசகசா முந்திரி பேஸ்ட்டு, இதையும் நல்லா ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிங்க. சூப்பராக இருக்குங்க அந்த கசகசா முந்திரி பேஸ்ட்டு ஊற்றின பிறகு ஒரு க்ரீமி டேஸ்ட்டு வருங்க. அதுக்காக தான் இதை ஊற்றுறது. நல்லா கலக்கி விட்ருங்க. வாசனை அதாவது பிரியாணி மசாலா மாதிரி ஒரு வாசனை கிளம்பிட்டுங்க. அதில் இந்த நேரத்தில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ இந்த தயிரை ஊற்றிக்கலாம். தயிரையும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுங்க.
அவ்வளோதாங்க. உப்பு போட்டுட்டிங்களா? உப்பு போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த எண்ணெய் பிரியட்டும். இட்லி தோசைக்கெலாம், இட்லி தோசை, ஆப்பம், மெயினாக புலாவ், வெஜ் புலாவாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது இருக்கட்டும், இந்த புலாவ் ஐட்டத்துக்கு ஆப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே உண்மையாக சொல்கிறேன் செம்ம காம்போவாக இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிக்க வரணும். கொதி வந்த பிறகு இறால் போடணும். குருமா கொதித்து நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்துட்டு வருங்க. என்ன மாதிரி சுவிட்சரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம இதில் இறாலை சேர்த்துடலாம். இறால் எப்பொழுதுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதாவது அந்த சீ மாதிரி சுருங்கும், அப்பயே நம்ம இறாலை எடுத்துடணும். இதுதான் இறாலோட பக்குவம். ரொம்ப நறுக்குன்னு இறால் இருந்தால் அது இறாலோட பக்குவம் மாறி போயிட்டுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம் இல்லைங்களா, அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா அந்த இறாலை போட்ட உடனே அப்படியே ஊரே மணக்குதுங்க. சூப்பராக இருக்குது. பார்க்க அப்படியே வாய் ஊறுது. அப்படி தான் இருக்குது. அதான் இறால் எப்போதுமே சரி இப்படி இருக்கிற இறால் இப்படி வரும்போது நிறுத்திடணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வரக்கூடாது. அதாவது டோட்டலாக மூடிக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே மல்லியில் தூவி நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதாங்க. செம்ம வாசனையில் இருக்குங்க. நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். வருங்க. இறால்லாம் ரொம்ப அதாவது அதிகமாக வேக்காடு கொடுக்காம எப்படி இருக்கு பாருங்கள். அந்த கரெக்டான பக்குவத்தில் எடுத்துருக்கேன். அப்படியே எடுத்து நல்லா இட்லி நம்ம வச்சுருக்கோம். இட்லிக்கு அப்படியே மேலே வச்சு இறாலெல்லாம் அப்படியே அரிச்சு போட்டு பாருங்க நம்ம அதை சாப்பிட போகிறோம். இதெல்லாம் தின்னுட்டு செத்து போக சொன்னால் செத்து தான் போகணும். அப்படி ஒரு வாசனைங்க. இந்த வாசனைக்கே நம்ம எதை வேணாலும் எழுதி கொடுக்கலாம், வாசனைக்காக. அடுத்தது அதை பாருங்க. நீங்கள் என்னடான்னு கேட்பீங்க. நீங்கள் இப்போ அதாவது எப்படி இருக்கு பாருங்கள். இறாலை நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. பாருங்க அப்படியே உள்ள அப்படியே வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டான இறால் பக்குவங்க. இது நிறைய பேர் தெரியாமல் போட்டு ரப்பர் மாதிரி செஞ்சுருவாங்க. பாருங்க அப்படியே உள்ள ஜூஸியாக இருக்கும். அதாவது நான் டயட்டில் இருக்கேன், அதனால் இதை நான் சாப்பிடல. இருந்தாலும் வீடியோக்காக பா என் தங்க பிள்ளைக்கு விட்றேன். வாடா எப்படா இருக்கு? வாயை திறந்து சொல்லு. வாயை அப்படியே ஆட்டக்கூடாது. எப்படி இருக்கு? வாயை திறந்து சொல்லு. எப்படா இருக்கு? குரலுக்கு கூட நம்ம ₹1 கோடி காசு கொடுக்கணும். இந்தா அப்படியே அவ்வளோ க்ரீமியாக இருக்குங்க. அதாவது அந்த மைல்டான காரம், அந்த கசகச முந்திரியோட அந்த க்ரீமி, இறாலோட அந்த ஃப்ளேவரு அல்டிமேட்டுங்க. இந்த இதுக்காக உயிரே கொடுக்கலாம் அந்த டேஸ்ட்டுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தரமான வேறு லெவல் உள்ள அந்த இறால் குருமாவுக்கு எவ்வளோ மார்க் வேணாலும் கொடுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பயங்கரமான பாராட்ட வாங்குங்க.
வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.